படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காரு. படத்துடைய ப்ரொடியூசர், கவிதை தொகுப்பாளர் மாஸ்டர் ராஜநாயகம் அவர்களை சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். ப்ரொடியூசர் ராஜநாயகம் அவர்களுக்கு என் இனிய தமிழ் மக்களே, என் இனிய தமிழ் மக்களே என சிங்கக் குரலில் சிங்கார தமிழ்நடையில் துள்ளி குதித்து வரும் அருவி நீராய், பள்ளி குழந்தை முதல் பாக்கிடிக்கும் கிழவி வரை, பள்ளி குழந்தை முதல் பாக்கிடிக்கும் கிழவி வரை சொல்லி மாளாது உன் திரைப்பணிக்கு தீனி போட்டது நம் இயக்குனர் இமயம். உன் பெயரில் பாரதி இருந்ததால் என்னவோ உன் படங்களில் எல்லாம் பெண்களின் வீர உயிர் கொடுத்தாய். உன் பெயரில் பாரதி இருந்ததால் என்னவோ உன் படங்களில் எல்லாம் பெண்களின் வீர உயிர் கொடுத்தாய். படித்தாண்டினாலும் பத்தினி பத்தினி தான் என்ற வசனங்கள் உன் உடல் மண்ணில் புதைக்கும் போது என் கண்கள் குளமாகின. உன் உடல் மண்ணில் புதைக்கும் போது என் கண்கள் குளமாகின. கள்ளிப்பாலிலேயே தூக்கிலிடும் சிசுக்களை, கள்ளிப்பாலிலேயே தூக்கிலிடும் சிசுக்களை பள்ளியிலே பாடம் கற்று, கள்ளிப்பாலிலேயே தூக்கிலிடும் சிசுக்களை பள்ளியிலே பாடங்கற்று பாமரனை மாற்றிய உன் வீர சிந்தனை, பாமரனையும் மாற்றிய உன் வீர சிந்தனை எண்ணங்கள் உன் இழப்பை ஆழிப்பேரலை போல் அழவைத்து சென்று விட்டாய். உன் இழப்பை ஆழிப்பேரலை போல் அழவைத்து சென்று விட்டாய். குருவையும் மிஞ்சியவன் சிஷியன், குருவையும் மிஞ்சியவன் சிஷியன் 10 முறை பார்த்தாலும் மறுமுறை பார்க்க வேண்டும் என்று, 10 முறை பார்த்தாலும் மறுமுறை பார்க்க வேண்டும் என்று கதைகளில் சூனியம் வைத்து தமிழ் மக்களை கட்டி போட்ட பாக்கியவான் பாக்கியராஜா. தமிழ் மக்களை கட்டி போட்டு பாக்கியவான் பாரதி ராஜா. பெண்ணியத்தை கண்ணியமாக கட்டி, பெண்ணியத்தை கண்ணியமாக காட்டி, பெண் நினைத்தால் மலையையும் மயில்கல்லாய் மாற்றுவாள், பெண் நினைத்தால் மலையையும் மயில்கல்லாய் மாற்றுவாள் என்று உன் படைப்புகள் தான் எங்களின் பாடங்கள். இந்த 2 ராஜாக்களும் திரையிலிருந்து இந்த உலகிலிருந்து ஓய்வெடுக்க சென்று விட்டீர். இந்த உலகிலிருந்து ஓய்வெடுக்க சென்று விட்டீர். என் மக்களை நிலைகளையே வைத்து விட்டீர். உங்கள் ஆன்மாக்கள் சாந்தி அடையட்டும், உங்கள் ஆன்மாக்கள் சாந்தி அடையட்டும். உங்களின் வழியிலேயே பூத்த ஒரு வீரமகளின் வாழ்க்கை படம், உங்களின் வழியிலேயே பூத்த ஒரு வீரமகளின் வாழ்க்கை படம் பிடித்த ராஜேஷ் இயக்குனரை பாராட்ட வார்த்தை இல்லை. உங்கள் வழியிலேயே ஒரு வீரமகளின் வாழ்க்கையை படம் பிடித்த ராஜேஷ் இயக்குனரை பாராட்ட வார்த்தை இல்லை. வஞ்சி மகளின் இரத்த நாளங்களை இசை நாதங்களாக வழிகொடுத்த, வஞ்சி மகளின் இரத்த நாளங்களை இசை நாதங்களாக வழிகொடுத்த இசையழகன் சதீஷ் சங்கர், இசையழகன் சதீஷ் சங்கர். உங்களின் ராகங்களே வஞ்சியின் கீதங்கள், உங்களின் ராகங்களே வஞ்சியின் கீதங்கள். உன் நடிப்புக்கு வஞ்சியின் இளவரசி தன் காந்தக்கண் பேரழகி, உன் நடிப்புக்கு வஞ்சியின் இளவரசி காந்தன்கண் பேரழகி சாம்பல். உன் நடிப்பின் வஞ்சியின் வெற்றிக்கு சமர்ப்பணம். 3 திரைப்படம் எடுத்தாலும் வெற்றி கிட்டும் வரை விடமாட்டேன், வெற்றி கிட்டும் வரை விடமாட்டேன் என்று விடாமல் படம் எடுக்கும் விமலா, வெற்றி கிட்டும் வரை விடமாட்டேன் என்று விடாமல் படம் எடுக்கும் விமலா. இந்த திரைப்படம் தொடர்ந்து வெற்றி பெறும் உன்னுடைய நிழலா, இந்த திரைப்படம் தொடர்ந்து வெற்றி பெறும் உன்னுடைய நிழலா. நன்றி, வணக்கம். இப்பொழுது நடிகர் ராஜநாயகம் அவர்களுக்கு இயக்குனர் பேரரசு அவர்கள் பொன்னாடை போற்றி மரியாதை செலுத்துவார்கள்.
வி ஆர் கம்பைன்ஸ் படத்தின் ப்ரொடியூசர் விமலா ராஜநாயகம் அவர்கள் சில வார்த்தைகள் பேச வருகிறார். அனைவருக்கும் எனது மாலை வணக்கம். வஞ்சி திரைப்படத்தின் இசை மற்றும் ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவிற்கு வருகை தந்து மேடையில் அமர்ந்திருக்கின்ற திரையுலக ஜாம்பவான்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றேன். இவ்விழாவிற்கு வருகை தந்திருக்கின்ற இத்திரைப்படத்தின் இயக்குனர், இசையமைப்பாளர், ஒளிப்பதிவாளர், ஹீரோ, ஹீரோயின் மற்றும் இப்படத்தில் நடித்துள்ள நடிகர், நடிகைகள் மற்றும் தொழில்நுட்ப கலைஞர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றேன். இப்படத்தின் பாடலாசிரியர் மற்றும் பாடகர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றேன். வஞ்சி திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழாவிற்கு வருகை தந்துள்ள செய்தியாளர்கள், தொலைக்காட்சி மற்றும் பத்திரிகை நண்பர்கள், ஊடகத்துறை நண்பர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றேன். ரசிக பெருமக்கள் அனைவரையும் வருக வருக வரவேற்கின்றேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக படத்தின் இசையமைப்பாளர் சஜித் சங்கர் அவர்களை சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். எல்லோருக்கும் வணக்கம். எனக்கு பேச அவ்வளோ தெரியாது, அதை விட தமிழ் ஒட்டும் தெரியாது. கம்மிங் ஃப்ரம் கேரளா. நான் வரும்போது தினாஷ் சார் காலில் தொட்டு வழங்கினேன். அவர் என் காதில் சொன்னார், வாடா செல்லம் அப்படின்னு சொன்னார். வாடா செல்லம். கிரேட்ஃபுல் டு யூ சார், ஸோ கிவிங் மீ அ பிளேஸ் இன் யுவர் ஹார்ட். அது என்னோடய டியூன் கேட்டு உங்களுக்கு பிடிச்சதுனால அப்படி சொன்னபோது எனக்கு ஒரு சந்தோஷம். இது ராஜேஷ் என்கிட்ட இந்த டியூன் மியூசிக் டைரக்ஷன் பண்ண வரும்போது அவர் கேட்டார், சஜி சார் இந்த டெக்னாலஜி அதெல்லாம் போட்டு தான் நிறைய இப்போ டியூன் எல்லாம் வருது. ஸோ கம்ப்யூட்டர் இஸ் டோமினேட்டிங், சாஃப்ட்வேர் அண்ட் கம்ப்யூட்டர் டெக்னாலஜி இஸ் டோமினேட்டிங். அதில் வார்த்தைகள் கரெக்டாக அது வரலை, டியூனும் எல்லாம் கரெக்டாக வரலை. ஸோ எனக்கு அந்த டியூன் நல்லா வரணும், நல்ல டியூன் வரணும், வார்த்தைகள் எல்லாம் கரெக்டாக தெரியணும். அது அந்த டெக்னாலஜி வச்சுட்டு ரொம்ப சர்க்கஸ் எல்லாம் மேஜிக் எல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு தான் ராஜேஷ் சொன்னார். அண்ட் ஹி கேம் மீ அ ரெஃபரன்ஸ் ஆஃப் லாட் ஆஃப் எம்எஸ்வி சாங்ஸ் அண்ட் இளையராஜா சாங்ஸ், அந்த மாதிரி சாங்ஸ் எல்லாம் அவர் ரெஃபரன்ஸ் சொன்னார். இந்த மாதிரி ஒரு ஸ்டைலில் தான் வேணும்னு அவர் சொன்னார். நான் கொடுத்த டியூனை அவர் அப்படியே அப்ரூவும் பண்ணிட்டார். அப்போது எனக்கு பிடிச்ச டியூனை அவருக்கும் பிடிச்சதுனால அது வெளியே வந்தது. அதில் மிக்சிங் இன்னும் கொஞ்சம் வேலை பாக்கி இருக்குது. ஐ மீன் கொஞ்சம் டெக்னிக்கல் பர்ஃபெக்ஷன் இன்னும் பண்ண வேண்டி இருக்குது. அண்ட் ஐ ஹோப் இட் வில் சவுண்ட் மோர் பெட்டர் ஆஃப்டர் ஆல் தோஸ் ஃபைனல் மிக்சஸ். அண்ட் தேங்க்ஸ் லாட் ராஜநாயகம் சார் ஃபார் கிவிங் மீ அன் ஆப்பர்ச்சுனிட்டி. இவ்வளோ ஒரு படத்தில் எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தந்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. தேங்க்யூ சார். அடுத்தபடியாக வஞ்சி படத்தின் இயக்குனர் மற்றும் கதாநாயகனாக நடித்திருக்கும் CR ராஜேஷ் அவர்களை சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் ராஜேஷ். உண்மையாக சொல்லப்போனால் கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமாக இந்த படத்தோட பின்னாடி தான் நான் நல்லா கஷ்டப்பட்டு கேரளாவில் எக்கச்சக்கமான லொக்கேஷனு, அதே மாதிரி தமிழ்நாடு நிறைய இடத்துல ஷூட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி என் கூட இந்த படத்துக்காக கஷ்டப்பட்ட எல்லாருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்கிறேன். எல்லோரும் நல்லா உழைச்சிருக்கீங்க. மாஸ்டருக்கு ஸ்பெஷலாக நன்றி சொல்கிறேன். அவ்வளோதான். அடுத்தபடியாக லிரிசிஸ்ட் கணேஷ் பாபு அவர்களை சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். எனக்கும் தமிழ் லிரிக்ஸே தெரியும், ஆனால் ஸ்பீடாக பேச தெரியாது. இருந்தாலும் தமிழை நான் ரொம்ப நேசிக்கிறேன். இளையராஜா சாங்னா எனக்கு உசுறு. அதுதான் எனக்கு பயங்கர
அதாவது எனக்கு எப்படி சொல்ல தெரியாது. ராஜா சார்னா சொன்னால் நம்ம மனசு அப்படி ஒரு என்ன சரி, இப்போவும் கூட அவர் மியூசிக் பண்ணுற அந்த மியூசிக் டேஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் எனக்கு ராஜேஷ் சார் தான் ഇതിനൊരു അവസരം തന്ന ലിറിക്സ് എഴുതാനുള്ള ഒരു ചാൻസ് കൊടുത്താரு. அவர் சொன்னார். பின்ன நம்ம சஜித் சங்கர் சார் அவர் டியூன் சொன்னார். அப்போ முடியுமான்னு கேட்டார். ஓகே நான் பண்ணுறேன்னு சொன்னேன். அப்படி அந்த சோறு தண்ணி உண்டாச்சு. அப்போது தெட்டுகளை ரொம்ப தவறுகள் இருக்கும், எல்லாரும் மன்னிக்கணும். இருந்தாலும் நான் தமிழை படிக்கிறேன், நிறைய படிக்கிறேன். எனக்கு தமிழ்னா உயிர். கேரளாவில் இருந்தாலும் எனக்கு சின்னதுல இருந்தே எம்ஜிஆர் படம் எங்கள் அம்மா கொண்டு காட்டி அப்படியே தமிழ்னு சொன்னால் ரொம்ப பிடிக்கும். அது எப்படி சொல்லணும் எனக்கு தெரியாது, அவ்வளோ உயிர் எனக்கு. நான் இவர் தான் வேறு 2-3 படங்களும் எனக்கு கிடச்சிருக்கு. நான் ஒரு தமிழன் இல்லை என்றாலும் தமிழை நேசிக்கிறேன், ரொம்ப உசுறு. தேங்க்யூ. இதில் ராஜேஷ் சாரை எனக்கு எவ்வளோ சொன்னாலும் அவர் தான் நீ எழுத முடியும்னு அப்படி இதாச்சு. அப்போ நான் அதை குறித்து ரெஃபர் பண்ணேன், ரொம்ப படித்தேன். நான் இப்போ திருக்குறள் எல்லாம் வேர்ட்ஸ் எல்லாம் படிக்கிறேன். இதெல்லாம் நமக்கு இப்போ ஒரு நிறைய ஃபியூச்சர் படம் வந்திருக்கு, அதனால தான் நான் படிக்கிறேன். எனக்கு தெரியாது இந்த மாட்டு பொங்கல் அப்படி இப்போ நம்மளாம் ஓணம் எல்லாம் பண்டிகை எல்லாம் இருக்கும். ஆனால் எனக்கு என்னமோ ஜல்லிக்கட்டு இதெல்லாம் நான் பார்க்கவே கம்பெனி ஒர்க் பண்ணும்போது கேஷ் எல்லாம் சின்ன சாலரி தான் இருந்தாலும் நான் இப்படி ராமேஸ்வரம் அப்படியெல்லாம் இந்த பாலமேடு அப்படியெல்லாம் ஜல்லிக்கட்டை பார்ப்பேன். தமிழ் சம்ஸ்காரம் அதாவது கல்ச்சர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது என்ன தெரியல அப்படி வந்து இருந்தாலும் பாட்டில் தவறுகள் இருக்கும், மன்னிக்கணும், எனக்கு சப்போர்ட் பண்ணும், அவ்வளோதான் சொல்லணும். சஜித் சங்கர் சார் பெரிய கிரேட் மியூசிக் சார். அவரை ஒரு இதெல்லாம் விடாது, அப்படி பண்ணால் சொல்லி ரொம்ப டார்ச்சர் பண்ணி தான் இதை எழுதினேன். எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு சொன்னப்போ ரொம்ப சந்தோஷம். எவ்வளோ சொன்னாலும் தீராதுங்க. தேங்க்யூ. தேங்க்யூ சார். அடுத்தபடியாக கதாநாயகி ஷாமல் அவர்களை சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். ஹாய், எல்லாருக்குமே வணக்கம். வந்திருக்கு மீடியாவுக்கு ரொம்ப நன்றி. என் பேர் ஷாமல் தத்தராஜ், நான் ஒரு ஆக்ட்ரஸ் தான். ஸோ இந்த படத்துக்கு பண்ணல, அது ஒரு விஷயம். பட் கண்டிப்பாக ஐம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு ஒர்க் வித் மெனி டைரக்டர்ஸ் அண்ட் ப்ரொடியூசர்ஸ். ஸோ வஞ்சி படத்துக்கு மீடியா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். பிகாஸ் சினிமாவில் வந்து சின்ன படம் இருக்கட்டும், பெரிய படமாக இருக்கட்டும், எல்லாரோட ட்ரீம், எல்லாரோட ஆசை, எல்லாரோட ஸ்ட்ரகிள். ஸோ கண்டிப்பாக நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும். ஸோ எனக்கு இன்வைட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் மீடியா ப்ளீஸ் டோன்ட் ஃபர்கெட் டு சப்போர்ட் வஞ்சி. So yeah, thank you so much, and I would like to congratulate entire team of Vanji and actors, artists, especially producer ma'am and sir, as well as director. Thank you so much. Congratulations, the team of Vanji. Thank you. படத்தில் முக்கியமான ஒரு பாடலை பாடியிருக்கும் பாடகி ஆதியா பிரதீஷ் அவர்களை சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். அவங்க பேச வரல, பாட வராங்க. சிங்கர் ஆதியா பிரதீஷ். சோறு தண்ணி வேணாம் பொண்ண உன்னை பார்த்தா நேரம் சவல் வர நேர பொண்ண வேணும் என்னோரோ சோறு தண்ணி வேணாம் ஐயா உன்னை பார்த்தா நேரம் சாகும் வர நேரானையா வேணும் என்னோரோ. I'm very excited to be here. I'm Adya Prajesh. என்னோட ஃபர்ஸ்ட் தமிழ் சினிமா இந்த ஃபிலிமில் நான் பாடுறதுக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். ஐம் வெரி கிரேட்ஃபுல் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, சஜித் சங்கர் சார். தேங்க்யூ ஸோ மச். சிங்கர் ஆதியா பிரதேஷ் அவர்களுக்கும் படத்துடைய ப்ரொடியூசர் ராஜநாயகம் அவர்கள் பொன்னடை போற்றி மரியாதை செலுத்துவார். ஆதியா பிரதேஷ் அவர்களுக்கு படத்தின் ப்ரொடியூசர் விமலா ராஜநாயகம் அவர்கள் பொன்னாடை போற்றி மரியாதை செலுத்துவார்கள்.
தேங்க்யூ ஸோ மச். வஞ்சி படத்துடைய ஆடியோலாம் ஓகே. படத்துல முக்கியமான வில்லன் கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கக்கூடிய டான் அவர்கள் சில வார்த்தைகள் பேசுவார். வேதியிலிருக்கும் பெரிய ஆள் எல்லாருக்கும் ரொம்ப வணக்கம். தமிழ் எனக்கு அത്ര ஒன்றும் பேச்சு தெரியல. ஆனால் இந்த படத்துக்காக நான் கொஞ்சம் படிச்சுட்டு ராஜேஷ் தான் என்னை இந்த படத்துக்கு காஸ்ட் பண்ணியாச்சு. திஸ் இஸ் மை செகண்ட் மூவி. ஃபர்ஸ்ட் மூவி இன் மலையாளம் இட்ஸ் எ கொத்தா, கிங் ஆஃப் கொத்தா, அலாங் சைட் வித் துல்கா. இது ஸ்மால் வில்லன் கேரக்டர் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இந்த படம் என் கசின் பிரதர் ஃப்ரெண்டு தான் ராஜேஷ். அதுக்கப்புறம் என் கசின் தான் ராஜேஷ்கிட்ட என்னை கூப்பிட்டு இன்டர்வியூ எல்லாம் பண்ணி ஒரு ஆடிஷன் எல்லாம் பண்ணியாச்சு. எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாச்சு. ரொம்ப தேங்க்யூ ராஜேஷ். அதுக்கப்புறம் நம்ம ப்ரொடியூசர், ஒரு சினிமா பிறக்கணும்னால் ஒரு ப்ரொடியூசர் தான் வேணும். அது நம்ம மாஸ்டர், அதுதான் மாஸ்டர் தான் எல்லாமே. இந்த படம் ரொம்ப நாளாக நான் வெயிட் பண்ணிடுச்சு. ஒரு 2-2.5 வருஷம் ஆயிடுச்சு. இந்த படம் வெளியில் வரணும்னு ரொம்ப கனவு தான். ஆனால் இந்த சென்னையில் ஃபர்ஸ்ட் டைம் ഞാൻ ആദ്യമായിട്ട് ചെന്നൈയിൽ വരുന്നത്. അതും എൻ്റെ മുതൽ പടം ഒരു തമിഴിലൊരു എന്നുള്ള വില്ലൻ ക്യാരക്ടർ പണിയാச்சு. എനിക്ക് തമിഴിൽ നടിക്കണം എന്ന് ரொம்ப ஆசை. மலையாளம் இல்லை, எனக்கு தமிழ் தான் ரொம்ப பிடிக்கும். தமிழ் பேச்சு எல்லாமே ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த படம் கம்ப்ளீட் பண்ணி எல்லாமே இப்போ வெளியே வர போகுது நம்ம மாஸ்டர். தேங்க்யூ ஸோ மச். அதுக்கப்புறம் இங்கிருந்து மியூசிக் டைரக்டர் தினேஷ் சார் இப்போ வெளியே போச்சு. அதுக்கப்புறம் பேரல் சார், அதுக்கப்புறம் குணா சார், வேதியில் இருக்கும் பெரிய ஆள் மியூசிக் டைரக்டர் சங்கர் சார், இதில் நடிச்சிருக்கும் ரொம்ப பெரிய ஆர்டிஸ்ட் இருக்குது. அவர் எல்லாமே இங்கே மிஸ் பண்ணியாச்சு. ஹீரோயின் நயரா இல்லை, வேறொரு படத்தில் நடிச்சிட்டு இருக்கு. அதுக்காக பிஸியாக இருந்தேன். പിന്നെ എനിക്ക് ഫസ്റ്റ് ടൈം தான் இந்த மாதிரி எல்லாம் பேச இந்த பெரிய ஆள் வேதியிலிருக்கும் ஒரு பெரிய ஸ்டேஜ். ஸோ ஐ டோன்ட் ஹவ் டு ஸ்பீக். ஸோ இந்த படம் வெளியே வரணும். ரொம்ப நல்ல மியூசிக் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு 100 CR அடிக்கணும்னு ஆசை. ராஜேஷ் மாஸ்டர் 100 CR கண்டிப்பாக. இது நல்ல பாட்டு இருக்குது. നിങ്ങൾ മീഡിയ இந்த பாட்டு எல்லாரும் வெளியே கொண்டு வரணும், எல்லாரும் ஷேர் பண்ணணும். இது ஒரு சின்ன படம். இந்த படம் வெளியே எல்லாருக்கும் மக்களுக்கு தெரியணும். இந்த மாதிரி ஒரு ஸ்மால் ஒரு மூவி வெளியில் வந்தால் மட்டும்தான் நம்ம மாதிரி சின்ன ஆர்டிஸ்ட் எல்லாமே வெளியே தெரிஞ்சிடும். எல்லாரும் புதிய ஆர்டிஸ்ட்டு எல்லாம். ஸோ எல்லாரும் ரொம்ப சப்போர்ட் பண்ணணும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. டான் அவர்களுக்கும் படத்துடைய ப்ரொடியூசர் ராஜநாயகம் அவர்கள் இப்ப நடை போற்றி மரியாதை செலுத்துவார்கள். வஞ்சி ஆடியோ லான்ச்சுக்கு வந்திருக்க எல்லாருக்கும் தேங்க்யூ. ஐ எம் சைனிங் அவுட் ஃப்ரம் காயத்ரி கண்ணா. அண்ட் உங்க எல்லாருக்கும் டின்னர் ரெடியா இருக்கு. ஸோ சாப்பிடலாம். தேங்க்யூ.